குற்றமில்லாமல் போகிறவன் யார்? இன்றைக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற பாத்திரங்களுக்கு விரோதமாக எத்தனை வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். இன்றைக்கு சோஷியல் மீடியா, யூடியூப் வந்தது பாருங்க, இஷ்டத்துக்கு கமெண்ட்ஸ் அடிக்கிறது. யாருன்னே தெரியாது, முகம் தெரியாததுனால இன்னைக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறது. இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வேளை நீங்கள் யோசித்துங்க, ஒரு வேளை அவங்க செய்கிறது தவறாக இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க. வாய்களை திறந்து உங்கள் நாவு அசையக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகளுக்கு அசையக்கூடாது. ஹல்லேலூயா. மீரியாம் பாருங்க, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் பேசினதுனால பாருங்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு சாபம், ஒரு குஷ்டரோகம் வந்தது. தேவனுடைய கோபாக்கினை அவங்க மேலே மூண்டது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் மேலே நம்முடைய வார்த்தையினால பாருங்க, நம்ம ஊழியர்களை குறை சொல்லுகிறதுனால, ஊழியர்கள் மாத்திரமில்லை யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம். யாரா இருந்தாலும் சரி போக்கு சொல்ல நமக்கு இடமில்லை. ஹல்லேலூயா.